யோசேப்பை போல நீதிமானாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யோசேப்பை போல நீதிமானாய் மாறுவோம். மரியாளின் கணவர் யோசேப்பை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம். யோசேப் நீதிமானாய் இருந்தார். எவ்விதம்? எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவருக்கு உண்பதாக உண்மையுள்ளவனாய் இருந்தால் அவன் நீதிமான் எழுதப்பட்டிருக்கிறது. இதை யோசேப்பு தன் வாழ்க்கையிலே செய்திருந்தார். அபாக்குக்கு 2:4 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நீதிமானத்தில் என்ன இருக்கிறது? கடவுள் மீது அசைக்கப்படாத உறுதியான உண்மையான விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் யோசேப்புக்குள் காணப்பட்டது. ஆகவே அவர் நீதிமானாக்கப்பட்டார். மல்கியா 3:4-2 வாசிக்கப்படுவது போல, தெய்வ பயம் உள்ளவர் யாவர் மீது நீதியின் சூரியன் வைப்பார். இவருக்கு கடவுளை பற்றிய அச்ச உணர்வும் தெய்வ பயம் இவர் மனதுக்குள் வாழ்வுக்குள் நிறைந்திருந்தது. ஆகவே தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொண்டு ஆண்டவர் வழியில் செல்லக்கூடியவராய் ஆண்டுடைய காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். ஆகவே இவர் நீதிமானாக மாற்றப்பட்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமல்ல, ஒட்டுமொத்தமாக கடவுளின் திருவிழப்படியும் திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே இவர் நீதிமானாய் ஆக்கப்பட்டார். நாமும் கடவுளுடைய திட்டத்தின்படி திருவிழத்தின்படி தீர்மானத்தின்படி வாழ்வோம். நேர்மையாளர்களாக நீதிமானர்களாக மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.